அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த எந்திரம் தான் செய்வினை பந்தனம் எந்திரம். சரிங்களா? அதாவது செய்வன பந்தனம் எந்திரம் அப்படின்னா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில பேர்கள் வீட்டில் வந்து இந்த எதிரிகள் வந்து நம்ம வளரக்கூடாது, நம்ம குடும்பம் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி செய்வனம் பண்ணி நம்ம வீட்டு வாசலில் ஏதாவது விபூதியோ இல்லை எந்திரத்தையோ இல்லை வந்து குடும்பத்துக்கு ஆகாத பொருளை வந்து வீட்டு வாசலில் புதைச்சிட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதிரிகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, அதே போல் இந்த சொத்து பத்து பிரச்சனைனால இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த உச்சாடன எந்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டு வாசலில் புதைச்சிருவாங்க. அப்படி வீட்டு வாசலில் அந்த எந்திரங்கள் எல்லாம் புதைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் நிம்மதியாகவே அந்த குடும்பம் நடத்தக்கூடிய அந்த நபர் வந்து இருக்க முடியாது. அந்த வீட்டிலையும் குடும்பம் நடத்த முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளாக வர ஆரம்பிக்கும். உடல் ரீதியான முடியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே போயிடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எதிரிகள் குடும்பத்தில் வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த எந்திரத்துடைய சக்தியை போக்கக்கூடிய இது செய்வன நீக்கக்கூடிய எந்திரம். இந்த எந்திரத்தை கொண்டு போய் நம்ம வீட்டு வாசலில் கொண்டு போய் நிலவாசலில் இதை கட்டிட்டோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட செய்வனை நம்ம வீட்டுக்கு பண்ணி வந்து வச்சுருந்தாலும் அந்த செய்வனை எல்லாம் அந்த இடத்துலையே அப்படியே அழிஞ்சு போயிடும். அதோடைய சக்தியை அது இழக்க வச்சிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த செய்வன பந்தனம் எந்திரம் தான் இது. சரிங்களா? இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? இதனுடைய விவரத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு இதை நீங்கள் வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம்.